Kelly. Oh, he's got him. What a catch. What a catch. What an unbelievable catch. That is absolute. He's stunned. மச்சி எலெக்ஷன் வேறு வருது, ஓட்டு போட ஊருக்கு போகணும். எப்போலாம் போகலாம்? ஆமாம் மச்சி, 16 இல்லைனா 17 ஊருக்கு போகலாமா? 20ஆந்தேதி குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. 18 எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். நான் வரல மச்சான், நீங்களே போயிட்டு வாங்க. நான் எக்ஸாமுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன் மச்சான் ஓட்டு போடலையா? அது நம்ம உரிமைடா. அம்மா ஓட்டு போட்டால் மட்டும் இங்கே என்ன மாறிட போகுது? இங்கே 2 கட்சி 2 சின்னம், இதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன் மச்சான் அப்படி சொல்கிற? இந்த 2 கட்சி இல்லாமல் இன்னும் 3 பேர் சொல்கிற கட்சி இருக்குது. நிறைய சுயேட்சை வேட்பாளர் இருக்காங்க. ஆனால் உனக்கு பிடிக்கலன்னா நோட்டாக இருக்குது. நாம் நினச்சா மட்டும் போதுமா? மற்றவங்கலாம் காசை வாங்கிட்டு அவங்களுக்கு தான் கூவ போகிறாங்க. இருக்கட்டும்டா, இந்தியாவில் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் 60% ஓட்டு தான் பதிவாகுதான். மீதி 40% ஓட்டு 60% மக்கள் தேர்ந்தெடுக்கவங்க தலைவன்னா மீதி 40% யார் தலைவன்னே சொல்லையே. இந்த 40ல் 10% பேர் வெளிநாட்டில் வெளியூரில் நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னு போயிடுறாங்க. மீதி 30% ஒன்றை மாதிரி தான். ஏன் போடணும், எதுக்கு போடணுங்கிற எண்ணத்திலேயே போகிறதில்ல. சரி, இந்த 30% மக்களும் ஓட்டு போட்டால் ஆட்சி மாறிடுமா? ஆட்சி மாறலன்னா என்ன? எதிர்கட்சி ஸ்ட்ராங் ஆகும். எதிர்த்து நின்று சரியாக கேள்வி கேட்டால் இங்கே தப்பு குறையும். இந்த அரசியல் மாற்றம் நாளைக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும். ஏன் அந்த 30% விடு, உன் ஒரு ஓட்டுனால உன் இடம் மாறலாம். அதனால உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு மாற்றம் ஏற்படும்ல. ஓட்டு போடாமலே மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் உன் ஓட்டை நீ சொல்கிற அந்த 2 கட்சி கள்ள ஓட்டா அவங்களுக்கு தான் மறைமுகமாக போடுவாங்க. இங்கே 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க, மற்றவங்க எல்லாமே காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. இங்கே எத்தனை பேர்த்துக்கு அவங்க தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் யார், அவங்கவுங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குது, இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறோம். இங்கே எல்லாமே அரசியல் தான்டா. அரசியல் எவ்வளோ பெரிய விஷயமா வேணாலும் இருக்கட்டும்டா, ஆனால் அதில் நம்ம தேர்வு பண்ணி அனுப்புகிற ஆளு தான் நம்ம ஆள போகிறாங்க. சரியான தலைவனை தேர்வு செய்வோம். நம் ஓட்டினை நல்ல மாற்றத்தை நம்பி பதிவிடுவோம். தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா